ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் எல்லாருமே இப்போ பார்த்து பயங்கரமாக கொண்டாட்டிக்கிறேன் அந்த ஒரு படம் இட் இஸ் பிரேமலு. எதுக்கு நான் இது ஒரு மலையாள படம் எதுக்கு பிரேமலுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நாம் எல்லோரும் கலாய்க்கிற மாதிரி லூ போட்டு பேசினோன்னா தமிழ்லேருந்து தெலுங்கு ஆகின்ற மாதிரி அவங்களும் பிரேமம் அப்படிங்கிற காதல் அப்படிங்கிற வார்த்தையை பிரேமலு அப்படின்னு மாற்றி ஃபன் பண்ணியிருக்காங்க. பேரை எப்படி மாற்றி ஃபன் பண்ணாங்களோ அதே மாதிரி படம் ஃபுல்லாகவும் ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படங்கிறது இப்போ தான் தமிழ் எல்லாரும் பார்த்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த படம் மலையாளத்தில் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன போய் நான் போய் பார்த்தேன். ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க. ஸோ நடிச்சிருக்கிறவங்க எல்லாமே சின்ன பசங்களாம். இவங்க எல்லாமே எப்போ இந்த படத்தை போய் பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்க நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்காக இந்த படத்துக்கு போவீங்க. இவங்களோட ஃபேனாகவே நீங்கள் மாறுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. அதையும் தாண்டி இந்த படத்தோட டேரக்டரான கிரீஷ் ஷெட்டி அவர்களோட ப்ரீவியஸ் மூவிஸான சூப்பர் சரணியாவாக இருக்கட்டும், இல்லை தண்ணீர் மத்தனால் தினங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த படங்கள் எல்லாமே ரொம்பவே சட்டிலாக சிம்பிளாக அண்ட் வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி இந்த கேஷன் கிட்ட நடிச்சிருக்க மற்ற படங்களாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, பிரகாஷன் பரக்கட்டி, அஞ்சோ அண்ட் அனஸ்வரராஜனோட நிறைய படங்கள். ஸோ இந்த எல்லா படமுமே ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் வரும். என்ன ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன்னா எல்லாருமே ஈஸியாக அந்த படத்தோட கனெக்ட் ஆகிடுவாங்க. எந்த இடத்துலையுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியான சீன் சீக்வன்ஸ் இருக்கவே இருக்காது. நம்ம யோசிக்காத இடத்துல டக்குன்னு ஒரு காமெடி பண்ணி சிரிக்க வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் பார்க்க போயிருந்தேன். ஸோ இந்த படமும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைனாலும் அந்த படம் அதுக்கு கீழே குழந்தைக்கூடாது அப்படிங்கிற தாட் மட்டும் தான் இருந்துச்சு. பட் இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகம் தான் ஆச்சு. அடுத்த படத்தில் இதை விட பெட்டராக தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பண்ணது எல்லாத்தையும் தாண்டி பெட்டரான ஒரு படமாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சச்சின் அப்படிங்கிற பையனும் ரீனோ அப்படிங்கிற பொண்ணு இவங்க 2 பேருக்கு நிலையில் இருக்கிற காதல் கதை தான். இந்த ஒரு பையன் அப்படிங்கிறவன் தன்னோட அந்த பிஜியை முடிச்சுட்டு அடுத்து வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். பட் அதுக்கு வீசா கிடைக்கல. ஸோ இந்த கேப்பில் ஹைதராபாத்தில் போய் கோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஃபன் பண்ணி கிளம்பிட்டான். இதே நேரத்தில் ஐடியில் வேலை பார்க்குறக்கா ஹைதராபாத்தில் சேர்ந்த ஒரு மலையாளம். இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்படி காதல் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. லாஸ்ட்டாக தான் காதல் வரும். இதுக்கு நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது அழகாக சிம்பிளாக செட்டிலாக எல்லா இடத்துலையும் காமெடியோட எதிர்பாராத விதமாக பயங்கரமாக இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் மூவி அப்படிங்கிறது இந்த படம் தான். இந்த இடத்துல ஒரு 18+ டயலாக் கிடையாது, ஒரு தேவையில்லாமல் யாருக்கும் தப்பு சொல்கிற மாதிரி கிடையாது. சிம்பிள் அண்ட் செட்டிலாக ஒரு டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமோ அதில் ரொம்ப அழகாக பூந்து விளாண்டுருப்பாங்க. ஹீரோட சைடு பொறுத்த வரைக்கும் ஹீரோ அவன் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன்ஸ். ஸோ அவங்க ஊர்லேருந்து அந்த பக்கம் போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்காக பண்ணுறான் அப்படிங்கிறது. ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனி வேலை செய்யலாம். ஸோ அந்த இடத்துல பேசிக்காக ஒரு டீம் இருக்குது. ஸோ அந்த டீம் எந்த அளவுக்கு ஃபன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் மலையாளியாக இருக்கிற சமயத்தில் அவங்களுக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாத்தையும் சொல்கிறாங்க. அது போக ஹீரோயின் ஒரு ஹாஸ்டலில் இருக்கா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணு. ஸோ அவங்க என்ன மாதிரி ஃபன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஃபன் பண்ணி நம்மளை ஃபன் பண்ணி சிரிக்க வச்ச படம் தான் பிரேமலு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் உடனே பாருங்கள். பக்கத்தில் இருக்க தேட்டரில் என்ன கேட்டால் தமிழில் பாருங்கள், நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ஹாட்ஸ்டார் தமிழ் டப் மூவிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் டீம் தான் இதுக்கும் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் இக்னோர் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் பெட்டர் யூ கைஸ் வாட்ச் இட் இன் மலையாளம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் மூவி. நீங்கள் எங்கே கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கே கேட்டிருந்தாலும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லிடுங்க. ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அண்ட் எந்த பாட்காஸ்ட்டில் பார்க்குறீங்க அதுவும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். திஸ் இஸ் அஜித் பாலாஜி சைனிங் ஆஃப். முடிஞ்சா இன்ஸ்டாகிராமில் சினிமா கமெண்ட்ரி அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. டாடா பை பை, டேக் கேர்.